அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. ரஜப மாதத்துல 3 முக்கியமான இரவுகள் இருக்கு. 1 ரஜப மாதத்தின் முதல் இரவு, 2 ரஜப மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இரவு, 3வது ரஜப மாதத்தின் 27ஆம் நாள் இரவு, அதாவது மேராஜ் இரவு. இந்த மேராஜோட இரவுல தான் அல்லாஹு தஆலா நமக்கு 5 வக்த தொழுகைய கடமையாக்கினான். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நாள் நாம சுன்னத்தான நோன்பை கடைபிடிக்கிறோம். இந்த ஒரு நாள் நாம நோட்கிற நோன்புக்கு அல்லாஹு தஆலா 60 மாசம் நோன்பு நோற்ற கூலிய கொடுக்கறான். பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தர இந்த ஒரு நோன்பை நாளைக்கு யாரும் மிஸ் பண்ணிராதீங்க. இன்னைக்கு இரவு நீங்க சஹர் செஞ்சு நாளைக்கு பகல் நீங்க நோன்பாளியா இருக்கணும். ஏன்னா நாளைக்கு தான் ரஜப மாதத்தின் 27ஆம் நாள். இந்த நோன்பு வைக்கிறதுக்கான நியத் என்னன்னா, ரஜப மாதத்தின் மேராஜ் நாளின் சுன்னத்தாக்கப்பட்ட நோன்பை நாளை அல்லாஹு தஆலாவுக்கு வேண்டி நோட்கிறேன்னு இன்னைக்கு நியத்து வச்சு சஹர் செய்யுங்க. இந்த நாள் நம்ம அதிகப்படியா ஓத வேண்டிய ஒரு திக்கரும் இருக்கு. இந்த திக்கரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்துல இருந்த போது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட நபி அவர்களோட உம்மத்தினர்களுக்கு ஓத சொல்லி கொடுக்க கற்றுக் கொடுத்தாங்க. அந்த திக்கர் சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஒரு சிறிய திக்கரையும் நாளைக்கு அதிகப்படியா ஓதிக்கிட்டே இருங்க. அதே போல அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். மேராஜ் பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்பவே வருத்தப்படுத்திய ஒண்ணுதான் நரகமும் நரகத்துல இருக்கிற அதாபுகளும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை நம்ம அதிகப்படியா ஓதணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு துவா நம்மள நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கும். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். அதே போல இது இஸ்திக்ஃபாரோட மாதம்ன்றதுனால அதிகப்படியா பாவ மன்னிப்பையும் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு இஸ்திக்ஃபார் வேணாலும் நீங்க ஓதலாம். குறைந்த அளவு அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் என்கிற இந்த ஒரு இஸ்திக்ஃபாரையாவது ஓதுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.